ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்விச் ஹாபிஸ் தமிழ். என் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வேஸ்ட்டை தூக்கி போகிற முட்டையோடு வச்சு நம்ம ஒரு ஹோம் டெக்கோர் அழகாக செய்யலாம், பியூட்டிஃபுல்லாக. அதுக்கு இங்கே பாங்க, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடியில் மட்டும் ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 போதும் இதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிளாக் சார்ட்டு. அப்படி உங்ககிட்ட பிளாக் சார்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் பண்ணி பிளாக் கலர் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு பாண்டா கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா, அதை தான் நீங்கள் செய்யலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம அது மேலே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கைப்பகுதியை வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஒரு பாண்டாவுக்கு பார்த்திங்கன்னா 2 கை தேவை இல்லையா, ஸோ 3த்துக்கும் பார்த்திங்கன்னா 6 கை நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். அதேமாதிரி காது பகுதி, நெக்ஸ்ட்டு கால் பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தான் என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த வீடியோ எப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் வரைஞ்சிட்டேன். இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பொறுமையாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணியாச்சு கை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ வைக்கும் போது திருப்பி வையுங்க. 2 பக்கமும் ஒரே கலராக இருந்தால் பிரச்சனை இல்லை. பின்னாடி ஒயிட் கலர் வேறு கலர் இருக்கும்போது நீங்கள் மாற்றி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு காது பகுதி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கால் பகுதி. ஓகேங்களா? இப்போ அதில் கொஞ்சோண்டு மடித்து விட்டுக்கோங்க, கம் அப்ளை பண்ணி ஒட்டுறதுக்காக. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்புக்கு வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம கட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை கண்ணு எல்லாம் வரைஞ்சிடலாம். ஸோ ஒரு நல்லா நிற்கிற எந்த பொசிஷனில் நிற்குதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் சென்டரில் லைன் வரைஞ்சிட்டு இந்த சைடு ஒரு கண்ணும் அந்த சைடு ஒரு கண்ணும் வரைஞ்சிக்கோங்க. காமிக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூக்கு வரைஞ்சிக்கோங்க. பொறுமையாக வரைஞ்சிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு ஸ்கெட்சையோ மார்க்கரோ வச்சு நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க அந்த கண்ணை. சரிங்களா? இப்போ மூக்கு பகுதியும் வரைஞ்சிக்கலாம். இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெயிண்ட் எடுத்து ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு கண் நடுவில் ஒயிட்டாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி நம்ம அந்த எஃபெக்ட் கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கொஞ்ச நேரம் காயட்டும். 3த்துக்கும் நான் வச்சுக்கிறேன். காஞ்சதுக்கப்புறம் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணியோ இல்லை க்ளூ யூஸ் பண்ணியோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காது கை எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த காதையும் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒவ்வொன்றா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கை பகுதியை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கால் பகுதியை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றா பேஸ்ட் பண்ணிக்கோங்க பொறுமையாக. கம்மு கூட அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் காரத்துக்கு டைம் ஆகும், ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. என் சேனலில் நிறைய கிராஃப்ட்டு போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சுன்னுட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டாட் நடுவில் வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், ரியலாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாண்டா எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு எம்டி பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. எது உங்கள் கிட்டே இருக்கோ எடுத்துக்கோங்க. எடுத்து அது உள்ளே பேப்பரை இன்சர்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், ஃபேன் காற்றுல பறக்காது. ஸோ அதுக்காக தான் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே
செல்லோ டேப் போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம உங்களுக்கு எந்த கலர் விருப்பமாக இருக்கோ அந்த கலர் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் இப்போ க்ரீன் கலர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவு வச்சு கட் பண்ணிவிட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரோல் பண்ணியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி வச்சு எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பொறுமையாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு க்ரீன் கிராஸ் மாதிரி வந்து ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி கொஞ்சம் கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தேன், நல்லா வந்தது. ஸோ பேப்பர் எடுத்து உங்கள் பாக்ஸுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வச்சு பார்த்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணுற மாதிரி ஓரத்தில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு க்ராஸாக கட் பண்ணுங்கள். இப்போ நேராக கட் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் மட்டும் எடுத்துருங்க. அதேமாரி இங்கே க்ராஸாக கட் பண்ணிவிட்டு இங்கே நேராக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருங்க. நம்மளுக்கு இந்த கிராஸ் வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிசரோ ஸ்கேலில் வச்சு நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளுக்கு கிராஸ் வந்து நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லா கார்னரும் பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் தடவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த 3 பாண்டாவும் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி 3த்தையும் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் அங்கே இங்கே நகராமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்கணுன்றதுக்காக டபுள் லேயராக இருக்கணும் கட் பண்ணி கீழே ஒட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த கிராஸ் மாதிரி எஃபெக்ட் வரணுன்றதுக்காக. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பாண்டை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. உங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வேணும்னா என் வீடியோ வந்து விசிட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே ஒரு ஃப்ளவர் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கலர் கலராக பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இன்னும் சூப்பராக அழகாக இருக்கும். அங்கங்கே ஃப்ளவர் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்துலேயும் வந்து ஒரு 4 செஞ்சு நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா அவங்க நேம்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் நேம்ஸ்லாம் வாசித்து காமிக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் கட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் பக்கத்தில் நான் கட் பண்ணிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஹோம் ஸ்வீட் ஹோம்னு எழுதிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ இதில் ஸ்வீட்னு எழுதியிருக்கேன், நெக்ஸ்ட்டில் வந்து ஹோம்னு எழுதியிருக்கேன். ஹார்ட் ஷேப் கட் பண்ணிவிட்டு அந்த சைடில் வருது பாருங்களா, அதே மாதிரியே வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கம் அப்ளை பண்ணி அந்த பாண்டா கையில் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். பொறுமையாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கேயும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி 3 நான் பேஸ்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் 3 நான் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம இந்த கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பெரிய ஹார்ட் மாதிரி கட் பண்ணி அது இந்த சென்டர் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது லேஸ் இருந்துச்சுனாலோ டேப் இருந்துச்சுனாலோ கலர் டேப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹோம்மேடாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கூட நான் கிராஃப்டில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஹார்ட் ஷேப்பில் வந்து ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஒட்டிக்கிறேன், அதையும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கிராஃப்ட் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
இது நீங்கள் ஹோம் டெக்கருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டேபிளுக்கு கூட ஆர்கனைசருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.